இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தலைநகர் டெல்லியில் ஒரு உற்சாக மனநிலை கரைபுரண்டு ஓடுகிறது என்பதாகத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார். இந்தியா ரஷ்யா இடையிலான அந்த இரு நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அவருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் உற்சாக வரவேற்பு என்பதும் அரசு முறைப்படி பாரம்பரிய வரவேற்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக அந்த குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியோடைய அணிவகுப்புடன் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கம்பீரமாக வந்து இறங்கினார். பிறகு அங்கு இருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கைகுலுக்கி அவர் இந்தியாவிற்கு வருகை தந்ததற்காக நன்றிகளை தெரிவித்துவிட்டு அவருக்கான வரவேற்பு என்பதையும் கொடுத்தார். அதற்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட மேடையின் மீது புட்டின் நிற்க அவருக்கு குடியரசுத் தலைவருடைய தனி பாதுகாவலர்கள், அந்த பாதுகாப்பு படை வீரர்களை பொறுத்தவரை ராணுவ வீரர்கள் இருப்பார்கள், கப்பற்படை வீரர்கள் இருப்பார்கள், அதே போல விமானப்படை வீரர்கள் என சிறப்பு படை வீரர்கள் என்பவர்கள் அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் முழுக்க குடியரசுத் தலைவருக்கான பாதுகாப்பை வழங்கக்கூடிய சிறப்பு வீரர்களாக அறியப்படுவார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 21 குண்டுகள் முழங்க ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு என்பது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கப்பட்டது. சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அந்த சிகப்பு கம்பளத்தின் வழியாக முப்படைகளின் அந்த அணிவகுப்பையும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பார்வையிட்டார். அவர்கள் வழங்கிய மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடுவில் விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிற்க புகைப்படம் என்பது எடுக்கப்பட்டது. பின்னணியில் இந்தியாவின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய, இந்தியாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய குதிரை படை என்பது வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு அதற்கு முன்பாக இந்த 3 தலைவர்களும் முன்பாக நிற்க வைக்கப்பட்டு அதன் புகைப்படம் என்பது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களாகத்தான் இருக்கின்றது. அந்த இடத்தில் நிற்கும் பொழுது கூட விளாடிமிர் புட்டின் அவர்கள் சிரித்தபடியே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமும் சரி, அதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடமும் சரி சிரித்தபடியே நிறைய முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே 2 நாடுகளின் தேசிய கீதம் என்பதும் ஒலிக்கப்பட்டது. இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் முடிந்ததற்கு பிறகு இந்தியாவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய ரஷ்யாவின் மூத்த அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரக அதிகாரிகள் ஆகியோருக்கு அறிமுகப்படுத்தி வைத்து முக்கியமான விஷயங்களை எல்லாமும் கூட அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஒரு பிளசண்டான ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள், ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவை அனைத்தும் முடித்துவிட்டு தற்பொழுது விளாடிமிர் புட்டின் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த அரசு முறை காரில் தற்பொழுது அவர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அவர் இங்கிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்திற்கு அவர் செல்கின்றார். பொதுவாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் ஹைதராபாத் இல்லத்தில் வைத்துதான் இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடக்கும். பிரதமர் நரேந்திர மோடியும் பின்னணியே அவரும் செல்ல இருக்கின்றார். பேச்சுவார்த்தை என்பது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 2 தலைவர்களுமே கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புட்டின் அவர்களுக்கு சிறப்பு விருந்து என்பதையும் அளிக்க இருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.